ஒரு திருமண விழாவில் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர் திரு எஸ்பி வேலுமணியினுடைய இல்ல திருமண விழாவுக்கு முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள் சென்றிருக்கிறார்கள். அங்கு வந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை, ஒன்றிய அமைச்சர் திரு எல் முருகன் போன்றவர்கள் அந்த விழாவுக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு வழமையான ஒரு திருமண நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் நாகரிகம் என்கிற அளவில் இந்த மதிப்பும் முக்கியத்துவமும் பார்க்கப்பட வேண்டுமா என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இது சார்ந்து சமரச முயற்சிக்கெல்லாம் திரு பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரா, தொண்டர்கள் இதை ஏற்கப் போகிறார்களா என்கிற பல அம்சங்களை நாம் பேசுகிறோம். கல்யாணத்துக்கு போயிட்டு ஒருத்தர் விசாரிக்கிறது, ஒரு சிரிச்சு ஒரு ஜோக் அடிக்கிறது, ஒரு பேசுறதுங்கிறது உடனே இது அரசியல் சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்த ஒன்று என்று எடுத்துக்கொள்வது இஸ் எ ஜுவனைல் திங். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது டாக்டர் சுமந்த், நான் சொன்னது திருமணம் விஷயம் சம்பந்தமாக அல்ல, திருமணத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது அதிமுகவில் உள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் பாஜக கூட்டணியையும் விரும்புகிற முன்னணி தலைவர்களுக்கு அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய விருப்பமின்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது மக்களுக்கான செய்தி அல்ல, உள்ளே இருப்பவர்களுக்கான செய்தி. உள்ளே இந்த கருத்து உருவாகி இருக்கிறது என்பதுதான் நான் சொன்னது. அப்போ அதிமுகவுக்குள்ள பாரதிய ஜனதா கூட்டணி என்றால் அதிமுகவை கபலீகரம் பண்ணிடுவாங்கிற பயம் இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, பிற மாநிலங்கள்ல அவங்க நடந்து கொண்ட விதம், மகாராஷ்டிராவில் ஷிண்டே கதி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தால் 26 வெற்றி பெறலாம். இதான பாயிண்ட். வெற்றி பெறலையா, வேண்டாம், எங்களுக்கு வெற்றியே வேண்டாம், எங்களுக்கு எங்க கட்சி தான் முக்கியம், கட்சியை காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு என்ன இருக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. சார் 2% 3% ஓட்டு வச்சிருக்கவங்க கூட அவங்க கட்சியை அவங்க எந்த வகையிலையும் அடமானம் வைக்க மாட்டாங்க சார். சொந்த வீட்டு அடுப்பை அணைச்சிட்டா சார் அரண்மனை சாப்பாடுக்கு ஒருத்தர் ஆசைப்படுவா? இதான சார் யதார்த்தமான அரசியல். திரு விஜய் எடுக்கிற எந்த முடிவும், பாட்டாளி மக்கள் எடுக்கிற எந்த முடிவும் பாஜகவை இங்கு ஆட்சி அமைக்க அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அமையும். சார், இவருக்கு 72 71 வயசு, எடப்பாடி லீடர்களுக்கும் சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் 70 வயசு. அது ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் பாஜக போன்ற ஒரு கட்சியை நீங்கள் அடிச்சுக்கிட்டு உள்ளே கொண்டாந்துட்டீங்கன்னால், குறிப்பாக அண்ணாமலை நான் பேர் சொல்லி சொல்கிறேன், உள்ளே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் விஜயும் ஒன்றும் இல்லை, அன்புமணியும் ஒன்றும் இல்லை. எனவே அந்த தவறை 2 பேரும், சூறாவளியை இவங்கெல்லாம் யோசிக்கணும், பிஜேபி கைக்கு அதிகாரம் போறத யோசிச்சுக்கணும். இந்த 2 பேரும் விரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எடுக்கிற முடிவு அதை காட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.